திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தொடர்பாக தற்பொழுது நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவினை பிறப்பித்து வருகின்றார்கள். இரு நீதிபதிகள் அமர்வு சொல்லக்கூடிய அந்த உத்தரவிலே திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசுதான் காரணம் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டுள்ளது என்கின்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு தற்பொழுது சொல்லியிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே இந்த வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கிலே அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டுள்ளது என்றும், திருப்பரங்குன்றம் மலையில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில்தான் தீபத்தூண் உள்ளது என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமச்சந்திரன் அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணிலே தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்கின்ற விவகாரத்திலே ஒரு முக்கியமான தீர்ப்பினை மதுரை கிளை நீதிபதிகள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட பொழுது தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு நீதிபதிகள், தனி நீதிபதியாக இருந்தாலும் சரி, அமர்வில் வந்த இரண்டு நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, தமிழக அரசை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார்கள். அரசினுடைய செயல்பாடு தொடர்பாக பல கேள்விகளை, இந்து அறநிலையத்துறையினுடைய செயல்பாடு தொடர்பான பல கேள்விகளை ஏற்கனவே நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் விவகாரத்திலே தமிழக அரசுக்கு மற்றும் ஒரு பின்னடைவாக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த மேல்முறையீட்டு மனு என்பது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி பிறப்பித்திருந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அடிப்படையிலே தமிழக அரசு செய்திருந்த மேல்முறையீட்டு மனுதான் இப்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விவகாரத்திலே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக 2 முறை தமிழக அரசு அந்த நிவாரணத்தை மனுதாரர்களுக்கு வழங்க முடியாது, திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது, அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் தர்கா அமைந்திருக்கின்றது, குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பது தீபம் ஏற்ற பயன்படுத்தப்பட்ட தூண் தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தமிழக அரசு சொன்னது. அது மட்டுமல்லாமல் அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே சில மீட்டர் தூரத்திலே தர்கா இருக்கின்றது. எனவே தர்காவிற்கு அருகிலே தீபம் ஏற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று தமிழக அரசு சொல்லியிருந்தது. நீதிபதி GR சுவாமிநாதன் தன்னுடைய உத்தரவை தெளிவாக பிறப்பித்திருந்தார். அதன்படி தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு காவல்துறை மூலமாக உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் தமிழக காவல்துறை அதற்கான பணிகளை செய்யவில்லை என்று குற்றச்சாட்டப்பட்டது. நீதிமன்றத்திலும் இது குறித்து இந்து அமைப்புகள் முறையிட்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் தமிழக காவல்துறை பாதுகாப்பு வழங்காத நிலையில் நீதிமன்றத்திற்கு பாதுகாவலாக இருந்த CRPF வீரர்கள், மத்திய பாதுகாப்பு படையினர் துணையோடு தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியினை தனி நீதிபதி வழங்கியிருந்தார். அப்படி இருந்தும் திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்து அறநிலையத்துறையின் மூலமாக அந்த தீபத்தூண் என்பது தீபத்தூணே கிடையாது, அது ஒரு சர்வேக்கள், அந்த பகுதியிலே தீபம் ஏற்றப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஏற்க மறுத்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவை திருப்பரங்குன்றம் வழக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன்படி தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை மூலமாக வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் இப்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனுவின் மூலமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் வாயிலாக திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டிலும் கார்த்திகை மாதத்திலே திருப்பரங்குன்றம் மலையிலும் திருவண்ணாமலையை போன்று அங்கேயும் தீபம் ஏற்றப்படும். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீபத்தூணிலே ஏற்றப்பட்ட தீபத்தை மாற்றி அந்த பகுதியில் இருந்த ஒரு கோவிலினுடைய, மலை உச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலினுடைய மண்டப பகுதியில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அது நடைமுறைக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் ஆதி காலத்தில் இருந்ததற்கு ஏற்ப மீண்டும் தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்ப்பு. இந்த நிலையில்தான் தமிழக அரசு அந்த தீபத்தூணை தீபத்தூணாகவே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு சர்வேக்கள் தான் என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது. அந்த தூண் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்பட்ட தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருந்தது.
ஆனால் நீதிபதிகள் இந்த விவகாரத்திலே தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நீதிபதிகள் சுமத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்திலே பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட, பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசுதான் காரணம் என்றும் நீதிபதிகள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய தீர்ப்பிலே தமிழக அரசு ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ஏற்க மறுத்து மேல்முறையீடு செய்திருந்தது. இப்பொழுது மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இனிமேல் தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு செல்வது போன்ற சில சட்ட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இப்பொழுதைய சூழ்நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்திருந்த உத்தரவு ஏற்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பது தர்காவிற்கு சொந்தமானது என்பதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கல் என்பது வெறுமனவே சர்வே கல் என்பதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண் என்பது ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தீப தூண்தான் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வினுடைய நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமச்சந்திரன் ஆகியோர் அமர்வு இந்த முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணிலே தீபம் ஏற்றும் நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றது நீதிமன்றம். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பினையும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்திருக்கின்றது. தனி நீதிபதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.